அமைச்சர் உதயநிதி துணை முதல்வர் ஆகணும் தொடர்ந்து திமுக வலியுறுத்தப்பட்டு வருது. அமைச்சர்கள் தாமும் அன்பரசன் கூட சொல்லியிருக்காரு. அந்த நாள் எப்போனே எதிர்பார்த்து காத்திருக்கோம். பெரும்பாலான வணிக நிறுவனங்கள் தமிழ்ல பேர் வைக்க மாட்டேன்னு குற்றச்சாட்டு இருந்திருக்கு. தொடர்பாக அமைச்சரோட பேசியிருக்காரு. ஆசிரியராக நம்ம இடத்துலலாம் தமிழும் ஆங்கிலத்திலையும் இருக்கு. தமிழ்ல கண்டிப்பா வைக்கண்டி இந்த அரசு முடிவெடுத்திருக்கு. நிச்சயமா எல்லாரும் வைப்பாங்க. வைக்கலன்னா அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பாங்க. திருப்பதியில் போய் கேளுங்க. அது அதெல்லாம் அரசியல்வாதிகள்கிட்ட போய் கேளுங்க. சிவமணி திருப்பதி லட்டு தொடர்ந்து பழனி பஞ்சாமிரதமும் அதுல அப்படி ஒரு குற்றச்சாட்டு இல்லை. அது ஒருபோதும் எப்படி தயாரிக்கண்டி பஞ்சாமிர்தம் பல வர்க்கங்கள் வச்சுதான் தயாரிக்கப்படுதே தவிர திருப்பதியில இருக்கிற மாதிரி எந்த குற்றச்சாட்டும் இதுவரை நடைபெறல. தேவையில்லாம அதோட இது மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த நெய் உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனத்தை தொடர்புடைத்து தான் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து கூறப்பட்டு வருது. அதோட மட்டும் இல்லாம எந்த நிறுவனத்துக்கும் சொல்ல எங்கிட்ட ஆவின் இருக்கு. அந்த நிறுவனத்தை வச்சுதான் பஞ்சாமிர்தம் பண்ணதும் நல்லா. திருநெல்வேலியில் இயங்கி வரும் சித்த மருத்துவக் கல்லூரியில் 53வது பட்டமளிப்பு விழா, அதாவது பட்டம் அளிப்பு விழா என்று சொல்வதை விட அவர்கள் பயிற்சி முடிந்து செல்கின்றவர்களுக்கு சான்று வழங்குகின்ற அருமையான விழா நடைபெற்றது. மகிழ்ச்சியாக இருக்கின்றது. 1964ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரிக்கு தேவையான இடம், போதுமான இடம் கிடைக்கவில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது நீதிமன்றத்திலும் வழக்கு இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற 2021-22 பல்கலைக்கழகம் அறிவிப்போம் என்று அறிவித்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக நம்முடைய கல்லூரிக்கு 40 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கின்றார்கள். அதில் எந்த இடத்தில் கட்ட வேண்டும் என்பது நீதிமன்றத்தில் இருக்கின்றது. அந்த நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடுத்தவர்களும் நம்முடைய சித்தா கல்லூரி முதல்வரையும் அழைத்து மாவட்ட நிர்வாகம், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் எல்லாரும் உட்கார்ந்து அவர்களை அழைத்து பேசி என்ன பிரச்சனை என்பதை பேசி முடித்து ஒரு சுமூக தீர்வு செய்து மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதன் பின் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்த ஒதுக்கிய 40 கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டிடங்கள், தேவையான உபகரணங்கள் ஆரம்பித்து கொடுத்து தமிழ்நாட்டில் 2 சித்தா கல்லூரிகள் தான் இருக்கின்றது. ஒன்று சென்னையிலே ஒன்று இருக்கின்றது, இன்னொன்று நம்முடைய திருநெல்வேலியில் தான் இயங்கி வருகிறது. நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள், அதன் தொடர்ச்சியாக வாழ்ந்து வந்த முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு முறைதான் சித்த மருத்துவம். சைனாவுக்கு ஒரு மருத்துவ முறை இருக்கின்றது, ஜப்பானுக்கு ஒரு முறை இருக்கின்றது. தமிழ்நாட்டுக்கு ஒரு மருத்துவ முறை இருக்கிறது என்றால் அது சித்த மருத்துவம் தான். ஆகவே நம்முடைய மாண்புமிகு முதல்வர்களுடைய ஆட்சியில் அந்த சித்த மருத்துவத்துறை சிறப்பாக செயல்படும் என்பதை தெரிவித்தார்.